டேரிங் கிரைஸ்ட் ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று அநேக ஜனங்கள் பாவத்திற்கு சாபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். பாவத்தின் கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை, உங்கள் வாழ்க்கையில் அது இருளை கொண்டு விடும். பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை பாவத்திற்கு நாம் அடிமையானது நம் வாழ்க்கை, நம் குடும்பம், நம் சந்ததி, நம் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அது ஒரு பொத்தல் பையில் போட்டது போலதான் எல்லாவற்றிலும் இழப்பை அது சந்திக்க நேரிடும். பிள்ளைகளே, கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க, பாவத்துக்கு விலகி இருங்க. பாவம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு, பாவம் என்றால் பழக்கம், தேவையில்லாத அடிமைத்தனத்திற்குள் நுழைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பாவத்தின் கட்டுகளில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். யாரெல்லாம் நம்புறவங்க, அப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் கட்டுகள், நான் செய்கிற தவறு, நான் செய்கிற பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் தவறு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நான் செய்வது தவறு என்று இருதயம் எதை, உங்களுக்கு மனசாட்சி எதை சுட்டி காட்டுகிறதோ அதையெல்லாம் விட்டுவிட கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒருவேளை குடி பழக்கத்தில் இருப்பீர்களானால், போதை பழக்கத்தில் இருப்பீர்களானால், அல்லது தவறான பழக்கத்தில் உறவில் இருப்பீர்களானால், மற்ற பல மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. இவைகளில் இருந்து என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக, பயத்தின் கட்டில் இருந்து என் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுகிறான்? நம் இருதயத்தில், நம் சிந்தையில் பயத்தை அவன் விதைத்து விடுகிறான். பயம் வந்துவிட்டால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஒரு கலக்கம், பயம், நடுக்கம், எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. எதை பார்த்தாலும் பயம், எதை செய்தாலும் பயம், ஒன்றும் முன்னேற முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா பயத்தின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பயத்தை, திகிலை, கலக்கத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத சுத்தாவின் கிரியைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய சிந்தையிலும் கர்த்தரப்பா நீ பயத்தின் கட்டுகளை உடைப்பதற்காக நன்றிப்பா. மூன்றாவதாக, கடன் மற்றும் வறுமை, பாவட்டி, எதை செய்தாலும் தோல்வி, கடன் மேல் கடன், ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி வாங்கி வறுமையின் சூழ்நிலை, எல்லாம் வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற வேலைகளில், நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவான். பிசாசு என்ன பண்ணுவானா, எப்பொழுதுமே உங்களை வறுமையிலே வைத்திருப்பான், எப்பொழுதுமே ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலையிலே வைத்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்களானால் நிச்சயமாக நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய், அப்பம், தண்ணீர் ஒன்றும் குறைவதில்லை. நீதிமான் அப்பத்திற்கு அழைந்து தெரிவதில்லை என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக நீங்க எந்த ஒரு வறுமையின் சூழ்நிலைக்கு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான்காவதாக, சாபம் மற்றும் தலைமுறை கட்டுகளில் இருந்து அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம். சாபத்தினால தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து மரணங்கள், தொடர்ந்து ஏதோ ஒரு குறைவோடு கூட குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறார். முன்னோர் செய்த பாவங்கள் வேதம் சொல்கிறது, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
ஒருவேளை நம்ம முன்னோர்கள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாய் இருந்திருப்பார்களே, ஆனால் அந்த சாபம் தொடர்ந்து நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. சாபத்தின் கட்டுகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முற்றிலுமாய் பரிகரித்தார். நாம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற தலைமுறையின் சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக, நோய் மற்றும் வேதனையின் கட்டுகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, நோய் உன்னிலிருந்து நான் விலக்குவேன், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வியாதி வராதபடிக்கு அப்பா, வியாதியின் சூழ்நிலைகள் அப்பா, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான புது புது வியாதிகள் வந்து மனிதர்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிற எல்லா நோய் வேதனைகளிலிருந்து அது விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆறாவதாக, சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை. இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் சாத்தான். நான் நினைக்கிறேன், ஆனால் அதை செய்ய முடியவில்லை. சாத்தான் என்ன செய்ய நினைக்கிறானோ, நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், நான் சாத்தான் என்னை தீமைக்குள்ளாகவே வழி நடத்துகிறான். அடிமைத்தனம் மிகவும் மோசமான சூழ்நிலைகள். நாம் நினைப்பது செய்ய முடியாத ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாக சாத்தானின் அந்தகார சக்திகளின் வல்லமை கிரியைகளை கர்த்தர் முற்றிலுமாக அளிக்கிறார். ஏழாவதாக, மனசோர்வு மற்றும் கவலை பாரம், நாளைக்கு என்ன நடந்து விடுமோ என்ற அங்கலாய்ப்பு, சோர்வு, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்ற மனசோர்வு, என் வாழ்க்கையில் முன்னேறுவேனா முன்னேற மாட்டேனா என்ற அங்கலாய்ப்பு, பயம், இவைகளிலிருந்து என் ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலையை கொடுக்கிறதை பார்க்கிறேன். நாம் தேவப்பிள்ளைகளை சொந்து போகாதீங்க. எட்டாவதாக, ஜபத்தின் மூலம் வரும் விடுதலை. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்குவார். வேதம் சொல்கிறது, அவன் முகத்தை குறித்து கட்டுகளை அறுப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் என் கட்டுகளை அறுப்பார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்து உண்மையான விடுதலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் வரும்போது எல்லாவற்றிலிருந்து எல்லா பயம், திகில், கடன், வறுமை, வேதனை, சாபம், நோய், சாத்தானின் அடிமைத்தனம், பாவம் முற்றிலுமாய் இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், வாழ்க்கையில நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். கடைசியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையை நிச்சயமாக நீங்கள் பலன் அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாகி ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஆவியானவர் அதற்காக தான் வந்தார். இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார். நாம் தேவனுடைய எல்லா காயங்களையும் கட்டி முறிந்த இருதயங்களை, உடைந்த இருதயங்களை கர்த்தர் குணமாக்கி சமாதானமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பென்ஜமின் நியூட்டன். என்னை நேரில் பார்க்க விரும்புவீர்களானால் கண்டிப்பாக வாருங்கள். தொலைபேசி நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 807-295-9855. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. எல்லா கட்டுகளில் இருந்தும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை